மூளையை யூஸ் பண்ணி சொந்தமா கட்சி ஆரம்பிச்சுக்காம 2-3 கட்சி தான் இன்னைக்கு இருக்கு. அதுல தமிழக வெற்றி கழகம் ஒண்ணு. இந்த தமிழ் மண்ணிலே பிறந்த பச்சை தமிழன் விஜய் அவர்களை நீ பேசுவதாக இருந்தால் நீ அரசியல் விமர்சனமாக செய்ய வேண்டும். நம்மள குடியரப்ப நம்மள ஏன் உங்களுக்கா நம்ம செவனியன் தானே இருக்கோம் அப்படின்னு நேரத்துல இருந்து எனக்கு போன் மேல போனு. மொத்த வசந்த மாளிகை படத்துக்கு சவுண்ட் இன்ஜினியர் எஸ் சந்திரசேகர் புரட்சி தலைவர் சாட்டையை எடுத்து அந்த சாட்டை பளிச்சுன்னு எம்ஜிஆர் இழுக்கும் போது வருது சவுண்ட். அந்த சவுண்ட கொடுத்தவர் எஸ் சந்திரசேகர் அவர்கள். தாய்க்கு கோயில் கட்டி கொடுத்தவர் விஜய் அவர்கள். தேர்தலில் 2021 நீங்க ஜெயிக்கிறதுக்கு வெற்றி பெறுவதற்கு படாத பாடுபட்டீங்க. இந்த குடியாத்தம் முகானை நீங்கள் அடக்கி வைக்கவில்லை என்று சொன்னால் அங்கே மன்னார்குடியிலிருந்து வருகின்ற சரக்கு, தூத்துக்குடி அம்மா கொடுக்கின்ற சரக்கு, அரக்கோணத்தில் எங்க ஐயா கொடுக்கின்ற சரக்கு, ஸ்ரீபெரும்புதூர் எம்பி ஐயா கொடுக்கின்ற சரக்கு, இதெல்லாம் குடித்தவர்கள் நாங்கள் குடியாரன் என்று சொன்னால் அந்த குடியை உற்பத்தி செய்கின்றவர்கள் யார்? ஜனநாயக படத்திலே 2026 அரசியல் சாட்டையை சொல்ல தயாராக இருக்கிறார். சார் வணக்கம். ஈரோட்டில் விஜய் பிரச்சாரத்தின் போது டிஎம்கே தீய சக்தி அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தார். அதற்கு பதில் கொடுக்குற மாதிரி நிறைய காணொளிகள் நம்ம பார்த்துட்ருக்கோம், டிஎம்கே சார்பாக, கூட்டணி கட்சிகள் சார்பாக. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் பிரச்சாரத்தின் பொழுது யாருடைய பர்சனல் வாழ்க்கையும் இழுத்து அவர் பேசவே இல்லை. ஆனால் இந்த காணொளிகளில் விஜயோடைய பர்சனல் வாழ்க்கையை வந்து இழுத்து பேசுகிறாங்க. குடிகார பையன்னு சொல்கிறாங்க. ஆனால் மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமியை சொல்கிறாரு, குடிகார பையன்லாம் சொல்லாதீங்க, மது பெரியர்கள் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. ஆனால் டிஎம்கே கட்சியில் இருக்கக்கூடியவங்க இதை வந்து கேட்காம குடிகார பையன்னு ஒவ்வொரு காணொலியிலையும் வந்து விஜயை வந்து இப்படி பேசுகிறாங்க. ஈரோடு மாவட்டத்தில் இந்த தற்கூரி பொம்பளை பொறுக்கி குடிகாரன் பெத்த அப்பா அம்மாவுக்கு சோறு போடாத வீட்டுல இருந்து துரத்திட்டவன், பெத்த பொண்டாட்டியோட குடும்பம் நடத்தாம பொண்டாட்டி துரத்திட்டு நடிகை த்ரிஷா, கீர்த்தி சுரேஷ் கண்ட நடிகைகளோட கூத்தடிக்கிறவன், பெத்த பிள்ளைங்களுக்கு சோறு போடாத ஒரு தற்கூரிக்கிறான்ல, தமிழக வெத்து வெட்டு கழகம் கட்சி ஆரம்பிச்சு ஊதாரித்தனமா பொறுக்கித்தனமா சுத்தினுக்கிறானே ஒரு விஜய்னு ஒரு பொறுக்கி பையன், ஒரு போக்கிரி. அவன் நேற்று ஈரோடுல பேசினான். ஈரோடுல ஒரு பஸ்ல வருவான், தனி பிளைட்ல வருவான், அப்புறம் கார்ல வருவான். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 40 பேர் 30 பேர்னு 41 பேர்னு சாகடிப்பான். ஆமா, டபுள் டிக்கெட் தான் சாகடிப்பான். 41 பேர் சாகடிப்பான். 41 பேர் சாகடிச்சவன் கரூர்ல. தற்கொலை பொம்பளை பொறுக்கி குடிகாரன் விஜய் நேற்றுக்கு அவன் ஈரோட்ல பேசினான். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது திமுக என்பது பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கின கட்சி 1949. இந்த குட்டி பையன் குடியாத்த குமரனுக்கு வந்து என்ன வரலாறு தெரியணும். நான் ஏன் குட்டி பையன் குடியாத்த குமரன் சொல்றேன்னா, எனக்கு வந்து 58 வயசு. அந்த குட்டி பையன் குடியாத்த குமரனுக்கு வயசு 49. என்னை விட கிட்டத்தட்ட 9 வயசு சின்ன பையன். 1949 ராபின்சன் பூங்காவிலே திமுக ஆரம்பித்த பொழுது அதுல டாக்டர் கருணாநிதி கிடையாது. 5 பேர்ல உருவாக்கின 5 பேர்ல அவர் கருணாநிதி கிடையாது. அவர் 14வது ஆளாத்தான் வரார். ஏன் அதை சொல்றேன்னா, அந்த திமுகவை, அண்ணா உருவாக்கிய திமுகவை இன்னைக்கு கலைஞர் வழி நடத்தி அதை மு.க. ஸ்டாலின் வழி நடத்திட்டு இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? அது ஓசி கட்சி. அதே மாதிரி அதிமுக என்றால் இன்னைக்கு எடப்பாடி வச்சிருக்காரு சொன்னா அது எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல சொந்தமா மூளையை யூஸ் பண்ணி சொந்தமா கட்சி ஆரம்பிச்சுக்காம 2-3 கட்சி தான் இன்னைக்கு இருக்கு. அதுல தமிழக வெற்றி கழகம் ஒண்ணு, தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒண்ணு, அடுத்து விடுதலை சிறுத்தைகள், அதெல்லாம் அவரா உருவாக்குனது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி கூட ஐயா ஆதித்யநாருடைய கட்சியை தான் இவர் வாங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறார். அவரு கொள்கை ரீதியாக தீய சக்தின்னு அன்னைக்கு எம்ஜிஆர் சொன்னாங்க, ஜெயலலிதா சொன்னாங்க. அது ஏன்னு சொன்னாங்கன்னு அவருக்கு ஏதோ மனசுல ஒரு வலியை உருவாக்கி இருக்கு. அதாவது குடியாத்தம் குமரன் வந்து என்ன வேணாலும் பேசலாம். நான் அந்த திமுக உருவாகிய காலத்திலே கொள்கைக்காகவும் மொழிக்காகவும் இனத்தை காப்பதற்காகவும் தான் உருவாக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம். அது பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட. குடியினால் வரக்கூடிய வருமானம் கையிலே குஷ்டரோகியில இருக்கிற வெண்ணையை நக்குவதற்கு சமம். அந்த மதுவை நான் விற்க மாட்டேன், அதை நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. அரசியல் விமர்சனம் என்பது உங்களுக்குள்ள நீங்க விமர்சனம் பண்ணிக்கிடும். இவன் ஓசியா வாங்கி குடிச்ச மாதிரியும் கும்மிடி பூண்டி முதல் குமரி வரை பாட்டுக்கு மேல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து இன்னைக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் தரக்கூடிய அளவில இருக்கக்கூடிய டாஸ்மார்க் மது பிரியர்களை பார்த்து, அது இந்த மண்ணிலே பிறந்த ஒரு
பச்சை தமிழர்களை பார்த்து, அதே போல இன்னைக்கு விஜய் வந்து ராமநாதபுரம் மண்ணிலே தனுஷ்கோடியிலே பிறந்த அவருடைய தாத்தா சேனாதிபதி, இந்த தமிழ் மண்ணிலே பிறந்த பச்சை தமிழன் விஜய் அவர்களை நீ பேசுவதால் நீ அரசியல் விமர்சனமாக செய்ய வேண்டும். திமுக என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகபட்சம் நீங்க 41% மேல நீங்க ஓட்டு வாங்கினது கிடையாது. அதாவது கூட்டணியோட காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்த்துதான், அது வரலாறு. அது அதிமுக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் அதிகபட்சம் ஏதாவது அலையடித்தால் ஒரு 40% போகும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு 61% பேர் இருக்கின்ற கும்மிடி பூண்டி முதல் குமரி வரை இருக்கின்ற கோட்டப்பிரியர்களை, மதுப்பிரியர்களை, இன்று மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எங்க ஐயா முத்துசாமி அவர்கள் கூட போன ஆண்டு என்ன சொன்னாரு? பகலிலே குடிக்கின்றவர்களை குடிகாரர் என்று சொல்லக்கூடாது, மதப்பிரியர்கள் என்று என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சொன்னவர். அந்த மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி ஐயா அவர்கள் மௌனம் காக்கின்றார்கள். நீ விஜயை பார்த்து குடியாரப்ப கேட்கிற, வாய்க்கு வந்தபடி குடியார எனக்கு இந்த 2 நாள் தூக்கம் இல்ல. தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் என்ன தலைவர், நீங்க தலைவராக இருந்ததே வேஸ்டா போகுது. நீ இப்படி நம்மள குடியாரப்ப நம்மளையே ஒம்புகளுக்கா, நம்ம செவனியன் தானே இருக்கோம் அப்படின்னு நேரத்துல இருந்து எனக்கு போன் மேல போனு. குடியாத்தம் குமரவனுக்கு வந்து குடியாத்தம் என்பது தமிழ்நாட்டுடைய அரசியலை தெளிவாக 9 ஆண்டு காலம் அற்புதமான அரசியலை நடத்தி காட்டிய பெருந்தலைவர் காமராஜர் முதல்வராக பதவியேற்கின்ற பொழுது குடியாத்தம் தொகுதியிலே வெற்றி பெற்றார். குடியாத்தம் தொகுதியிலே தான் போட்டியிட்டார். அந்த குடியாத்தம் தொகுதியிலே காமராஜர் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பெரியார், தந்தை பெரியார் அவர்கள் காமராஜருக்காக பிரச்சாரம் செய்த மண் குடியாத்தம் தொகுதி. இன்னைக்கு கேவலமாக குடியாரப்பைய அப்படின்னு நீங்க விஜய் அவர்களை பேசுகிறேன் என்று சொன்னா நீ அரசியல் ரீதியா பேச நான் வந்து மாற்று கருத்து சொல்லல. ஆனால் அவங்க அப்பாவை பத்தி பேசுறது, எஸ் சந்திரசேகரை பத்தி பேசுறது, பொண்டாட்டியை பத்தி பேசுறது, மகனை பத்தி பேசுறது, மொத்த வசந்தமாளிகை படத்துக்கு சவுண்ட் இன்ஜினியர் எஸ் சந்திரசேகர். எங்க வீட்டு பிள்ளை பாத்திருக்கீங்களா? புரட்சி தலைவர் சாட்டையை எடுத்து அந்த சாட்டை பளிச்சுன்னு எம்ஜிஆர் இழுக்கும் போது வருது சவுண்டு. அந்த சவுண்ட கொடுத்தவர் எஸ் சந்திரசேகர் அவர்கள், புரட்சி இயக்குனர். இவர் என்னமோ கருணாநிதி அவர் இயக்குனர் வாய்ப்பு கொடுத்தாரு. ஏய் அரசியல் குடியாத்த குமரா, உன் வரலாறு எடுத்து அந்த திமுகவுடைய அரசியல் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா புரட்சி இயக்குனர், சட்டம் ஒரு இருட்டறை. தமிழ்நாட்டில் சட்டத்தை பத்தி சட்டம் எப்படி எல்லாம் சட்டத்தை வளைக்கிறார்கள் என்று சட்டம் ஒரு இருட்டறை, சட்டம் ஒரு விளையாட்டு அப்படின்னு படம் எடுத்தவர் எஸ் சந்திரசேகர், விஜயுடைய அப்பா எஸ் சந்திரசேகர். அதையும் தாண்டி கலைஞர் எழுதிய படம் நீதிக்கு தண்டனை படத்திற்கு எந்த டைரக்ஷன் பண்ண நல்லறியாது என்று சொல்லி நீதிக்கு தண்டனை படத்தை டைரக்டர் செய்ய சொன்னவர் கலைஞர் கருணாநிதி. அந்த படத்தை டைரக்டர் செய்தவர் எஸ் சந்திரசேகர். அதை தாண்டி அன்றைய காலகட்டத்திலே இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களையும் புரட்சி கலைஞர்களாக உருவாக்கியவர் எஸ் சந்திரசேகர். ஏன்னா அப்பேற்பட்ட எஸ் சந்திரசேகர் இந்த விஜய் அவரிடம் வந்து சாப்பாடுக்கு அமர வேண்டிய, அவரை கையேந்த வேண்டிய நிலைமையிலே இன்றும் இல்லை எஸ் சந்திரசேகர். அவரு விஜயுடைய அப்பா பத்தி நீ குறை பேசுற, அப்படியே வாங்கி அம்மாக்கு வா. அம்மா ஒரு சிறந்த பாடகி அவர்கள். இன்னைக்கு நாஞ்சில் சம்பத் அவர்கள் கடைசியாக திமுக மேடையிலே பேசுற கொரட்டூரிலே தன்னுடைய தாய்க்காக சாய்பாபா கோயிலை பல லட்சம் செலவிலே கோயில் கட்டிய அளவு பார்த்தவர், தன் தாய்க்காக கோயிலை கட்டி கொடுத்திருப்பவர் விஜய் அவர்கள். அவர் தெரியுமா உனக்கு? பாடி சென்னையில இருந்தால் அங்கே கொரட்டூருக்கு வந்து பாரு. வாரம் வியாழக்கிழமை அதே விஜயுடைய அம்மா அவர்கள் அங்கே சாய்பாபா கோயிலை வணங்கி விட்டு செல்வதை நீ பார்க்கலாம். தாய்க்கு கோயில் கட்டி கொடுத்தவர் விஜய் அவர்கள். இப்படி இன்னைக்கு மகன் தனியவர் படம் டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ராமநாதபுரம் மண்ணில பிறந்த விஜயை பார்த்து நீ அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்ய வேண்டிய ஒழிய குடியாரப்பயலுங்கிறது அவர் கூத்தியா வச்சிருக்கிறது, இப்படி தேவையில்லாத விமர்சனங்களை நீ தவிர்த்துக் கொள்ள வேண்டும். டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் அனைத்து கட்சிகள், அது திமுக, அதிமுக, தவேக, நாம் தமிழர் கட்சி, நீ எந்த அக்காவா இருந்துட்டு பாஜகவா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் நினைத்தால் 2026 தேர்தலிலே தூக்கி எறிவார்கள். நீ குடியாத்த பக்கத்துல இருந்துட்டு பக்கத்துல திமுகவுடைய பொதுச் செயலாளர் அன்போடு பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஐயாவுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். போன தேர்தலில் 2021 நீங்க ஜெயிக்கிறதுக்கு வெற்றி பெறுவதற்கு படாத பாடுபட்டீங்க. இந்த குடியாத்த குமரனை நீங்கள் அடக்கி வைக்கவில்லை என்று சொன்னால் டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள்
2019 வேலூர் தொகுதியில டாஸ்மார்க் மதுப்பிரியர் சார்பாக பாட்டு சின்னத்தில் நின்று அங்கே நான் கலந்தவன். அரசியல் 2019 பாராளுமன்ற தேர்தலில் நின்றவன் என்ற முறையில் சொல்கின்றேன். தேவையில்லாமல் அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்யுங்கள். அசிங்கமாக பேசுவது வருகின்ற தலைமுறையினருக்கு தவறான வார்த்தைகளை நீங்கள் பேச வைப்பீர்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2026 அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். அதுவும் குறிப்பாக கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை இருக்கின்ற டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் 61% பேர் உங்களுடைய அரசியலை தீர்மானிப்பார்கள் என்று இந்த நேரத்தை பதிவு செய்கிறேன். இன்னைக்கு குடியரப்பையில் என்கிற என்னென்னமோ நீ வார்த்தைகளை பேசுற, அந்த வார்த்தைகள்லாம் நாங்க பேச முடியாதுன்னு கிடையாது. ஏன்னா நீ குடியார பையன் சொன்னால் அந்த டாஸ்மாக் குடியை அந்த டாஸ்மாக் கடையிலே நீ எங்களை மட்டும் நீ அசிங்கப்படுத்தவில்லை. அந்த குடியை கொடுக்கின்ற அங்கே மன்னார்குடியிலிருந்து வருகின்ற சரக்கு, தூத்துக்குடி அம்மா கொடுக்கின்ற சரக்கு, அரக்கோணத்தில எங்க ஐயா கொடுக்கின்ற சரக்கு, ஸ்ரீபெரும்புதூர் எம்பி ஐயா கொடுக்கின்ற சரக்கு, அப்ப இதெல்லாம் குடித்தவர்கள் நாங்கள் குடியாரன் என்று சொன்னால் அந்த குடியை உற்பத்தி செய்கின்றவர்கள் எல்லாம் யார்? நீ தேவையில்லாமல் இந்த திமுகவிற்குள் நீ குழப்பம் ஏற்படுத்துவதற்காகத்தான் நீ குமரி கொண்டிருக்கின்றாய். குடியாத்தம் குமரா, நீ திமுகவிற்கு 26 தேர்தலிலே உங்களுடைய பொதுச் செயலாளர் வெற்றி பெற வேண்டும், காட்பாடியிலே மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் சிந்தித்து நீங்கள் வார்த்தைகளை விடுங்கள். இனிமேல் விஜயை அரசியல் ரீதியாக நீங்கள் விமர்சனம் செய்யுங்கள். மது பிரியர்களை எந்த காலத்திலும் நீங்கள் விமர்சனம் செய்தால் அதே அதிமுக ஆட்சியிலே இருந்த அங்கே அமைச்சர் வீரமணி என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மதுப்பிரியர்களால் தான் அரசாங்கமே நடத்தப்படுகிறது, அவர்களுக்கு சம்பளமே இதுல இருந்து தான் போடப்படுகிறது என்ற சொன்ன வரலாறு இருக்கு. எங்கள் ஐயா அதிமுக அமைச்சராக இருந்த செந்தில் நம்ம ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள், வீரமணி உங்க வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த வீரமணி போன்றவர்கள், இன்று ஐயா முத்துசாமி அவர்கள் கூட குடியாரன் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. ஆகையால் உங்களுக்கு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற இன்னைக்கு தேதி 23, என்ன 6 நாள் தான் இருக்கு. 2025 முடிவதற்கு 31 டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை கூடுகின்ற அந்த 2026 வரவேற்கின்ற பொழுது எத்தனை கோடிக்கு விற்பனையாக என்று தெரியாது. ஆனால் அத்தனை கோடி பேரும் சேர்ந்தால் உங்களுடைய அரசியலை மாற்றக்கூடிய சக்தியாக 2026 எழுவோம், எழுச்சி பெறுவோம் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்கிறது. எங்கள் வீட்டு பிள்ளைகளே அந்த சாட்டையை எடுத்து அன்று சுழட்டினாரோ அரசியல் சாட்டையை வருகின்ற ஜனநாயக படத்திலே 2026 அரசியல் சாட்டையை சொல்ல தயாராக இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. வருகின்ற 2026 கண்ணியமாகவும் இந்த போனது போகுது போகியை போல போக்கிவிட்டு 2025 உன்னுடைய வார்த்தைகளை அளவோடு அளந்து பேசு. அண்ணா உருவாக்கிய கண்ணியமாக உருவாக்கிய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு களங்கம் கற்பிக்க நினைத்தால் அரசியல் சாட்டை அது ஜனநாயக சாட்டையாக 2026 சுழலும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன்.